இன்று நான் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு 28 ஆண்டுகளை நிறைவு செய்தேன். எனவே இந்த 28வது குருத்துவ திருநிலைப்பாட்டு நாளை எனக்காக சிறப்பிக்கின்ற திருக்குறள் நிறைவேற்றி ஜெபிப்பவர்கள் சிங்கப்பூரிலிருந்து என்னுடைய நண்பர்கள் கேத்ரின், ஆந்தனி உஷா, சக்திவேல், மரிய புஷ்பம், சரணி, சூசிநாதன், மேரி கவிதா, மார்க் ஆந்தனி, ஆக்னஸ் மேரி, பீட்டர் ஆந்தனி, ஏஞ்சல் மேரி இவர்கள் எனக்காக ஜெபிக்குமாறும் இதுவரை இறைவனது 28 ஆண்டுகள் என்னை சிறப்பாக வழிநடத்தி அவருடைய அன்பு பணிக்காக தகுதியற்ற ஊழியராக என்னை தேர்ந்தெடுத்து ஆசீர்வதித்தமைக்கு நன்றியாகவும் தொடர்ந்து உடல் உள்ள நலனோடு நான் சிறப்பாக பணி செய்ய வேண்டும் என்றும் ஜெபிக்க உங்களை அழைக்கிறார்கள். நான் அவர்களோடு இணைந்து எனக்காக ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக செல்வஸ்டார் ஜெயமாலா இவர்களுடைய குடும்பத்தில் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அலாவிஷன் என்பவருக்கு பிறந்த நாள் ஆசியும் உடல் சுகமும் நல்ல கல்வியும் ஞானத்தையும் சிறந்த எதிர்காலத்தையும் அமைத்து தர வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் அன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுகத்தின் நினைவாக நம்மை தெரிவிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு கடற்காகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் இறைவா, உம் மக்களின் வேண்டல்களை கனிவாய் கேட்டருளும். வியத்தரும் முறையில் எங்களை படைத்தி என்றும் அதிலும் வியத்தரும் முறையில் எங்களை மீட்டருளி என்றும் நினைவு கூறும் எங்களுக்காக இத்தண்ணீர் மீது உமது ஆசையை கனிவுடன் பொழிந்தருளும். ஏனெனில் நிலத்தை வளப்படுத்தவும் எங்கள் உடலுக்கு புத்துணர்வும் தூய்மையும் தரவும் இத்தண்ணீரை படைத்தி உமது இரக்கத்தின் கருவியாகவும் இத்தண்ணீரை அமைத்தி எவ்வாறு தண்ணீரின் வழியாக மக்களின் அடிமைத்தடனை அகற்றி பாறையிடத்தில் அவர்களது தாகத்தை தணிப்பி அதன் வழியாக மனித இனத்தோடு நீ செய்ய இருந்த புதிய உடன்படிக்கையை இறைவாக்கினர் முன் அறிவித்தனர்.
இறுதியாக யோர்தானில் கிறிஸ்து புனிதமாக்கிய தண்ணீரின் வழியாக பாவ கரை படிந்த எங்கள் மனித இயல்பை புது பிறப்படைக்கும் திருமுழுக்கினால் கழுவி புதுப்பித்தீர். ஆகவே நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் நினைவாக இத்தண்ணீர் இருப்பதாக. பாஸ்கா பெருவிழாவில் திருமுழுக்கு பெற்ற எங்கள் சகோதர சகோதரிகளோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சி கொள்ளச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அன்றாடுகின்றோம். எல்லாம் இறைவா, தண்ணீர் வளம் பெற அதை ஒப்பிட வேண்டியது இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த குப்பை பரிவர்த்தத்துடன் புனிதப்படுத்தியருட உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோரின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உன் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையாக காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் நம்முடைய ஆட்சியின் விருதில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக.
போகும் மக்களுக்கு அவரே
அதிகாரம் 15 இறைவாக்குகள் 1 தொடக்கம் 8 இறுதியாக. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடம் உள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் கரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாக இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடன் நான் அவருடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கிளையைப் போல கரிக்கு எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுடன் என் வார்த்தைகள் உங்களுடன் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. சகோதர சகோதரிகளே, நான் 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது ஒரு சபையிலிருந்து குருக்கள் ஒரு சிலர் என்னுடைய பள்ளிக்கு வந்தார்கள். வீரர்கள் பள்ளிக்கு வந்து எங்களுடைய சபையை சேர்த்து உருவாக்க வேண்டுமா வாருங்கள் என்று சொல்லி அந்த 7ஆம் வகுப்பு படித்து முடிக்கும் வரை ஒரு 15-20 மாணவர்களுக்கு அட்டஸ்டானத்தை விட்டு ஒவ்வொரு உரையும் கடிதங்கள் ஏதாவது பேக்கெட்ஸ் லீஃப்லெட்ஸ் ஏதாவது வந்து அது பழகிறது. ஆக இப்படி ஒரு 15 பேர் போட்டாங்க. அந்த 10ஆம் குறைந்தது, அப்புறம் 5ஆம் குறைந்தது. நாங்கள் கொடுத்த பதில்களை இடையிலேயே வந்தார்கள், பேசினார்கள். இதையெல்லாம் வைத்து கடைசியிலே எனக்கும் என்னுடைய நண்பர் ஒருவருக்கும் 2 பேருக்கு மட்டும்தான் அந்த ஆண்டு நடந்த கேம்ப்ல பங்கெடுக்குமாறு அழைத்து வந்தது. நாங்கள் இருவரும் சென்றோம். ஒவ்வொரு முறையிலும் 2 வரை மட்டும் அழைத்திருந்தார்கள். அந்த சபையிலே ஒருவரை மட்டும்தான் தேர்ந்தெடுப்பார்கள். அவ்வாறு தேர்ந்தெடுப்பதற்கு 22 நாள் கேம்ப் நடந்தது தஞ்சாவூர்ல. கேம்ப் முடித்து சொன்னாங்க, உங்க வீட்டுக்கு போங்க, போகும்போது உங்க வீட்டுக்கு இங்கிலாந்து வந்துச்சுன்னா நீங்க செலக்ஷன் ஆகணும்னு அர்த்தம், கவர் வந்ததுன்னா செலக்ஷன் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். போய் 2 நாள் எனக்கு இங்கிலாந்து தான் வந்தது, செலக்ஷன் ஆகல. என்னுடைய வகுப்பு தோழருக்கு கவர் வந்தது, அவன் அந்த செலக்ஷனுக்கு போயிட்டான். அந்த 7ஆம் வகுப்பு படித்த போது குருவாக வேண்டும் என்கிற தீராத தாகம் இருந்தது. ஏன்னா சின்னவயிலிருந்து எப்போ பார்த்தாலும் ஃபாதர் இருந்தார். பூசோதனை செய்வது, ஃபாதர் உதவி செய்வது, ஆலய பணிகளில் ஈடுபடுவது, வாசகம் வாசிப்பது, இது மாதிரி பல பணிகள். எனவே நாமும் ஒரு குருவாக வேண்டும் என்ற ஆசை ஆழமாக இருந்தது. பிறகு நான் செலக்ஷன் ஆகல. 8வது தான் படிச்சு என்னுடைய நண்பர்கள் சொல்லினா 9, 10 முடித்தது. 10 முடியும் போது எனக்கு குருவாக வேண்டிய ஆசையை போயிடுச்சு. சுத்தமாக உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஏதாவது மேல படிக்கணும், இசையில் மேல வளரணும். அப்பெல்லாம் இசை ஆர்வம் ரொம்ப பெரிதாக இருந்தது. ஆனால் படிக்க இசை படிக்கவில்லை. என் கிராமத்திற்கு அதற்குரிய வாய்ப்பு அந்த காலத்தில் உருவாக்கி கொடுக்கவில்லை. இப்போது பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் இசையை ஆர்வம் தான் தீவிரமாக கொடுத்தது. இந்த மாதிரிலாம் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க, பாராட்டுறது. அப்ப அந்த வசதி இல்லை. எனவே அப்படி ஒரு வேற ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருந்த பொழுது திடீர்னு திருப்பணியை ஃபாதர் அறிவிப்பு கொடுத்த போது நாங்கள் அப்படிங்கிற எங்க தாத்தா வந்து பூசைக சாமியார் பேசினார் தெரியுமா, மறைமாவட்டத்திற்கு குருவாக ஆசைப்படுவர்கள் என்று வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணி போடுன்னு சொன்னாரு. நீ
போய் முதல்ல ஒரு அப்ளிகேஷன் வாங்கி உள்ள போய் போட அப்படின்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எங்கேயோ சாயங்காலமே ஆசிரியர் இந்த நேரத்தில் இவர் சொல்றாரு, ஏன்னா வீட்டில் கூட்டு கொடுத்தது அவர் எடுப்பது தான் முடியும், அப்பாவோ அம்மாவோ எடுப்பது முடிவாங்க. எனவே நான் போகணுமா வேண்டாமா என்று தடுமாறி கொண்டிருந்த பொழுது என் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ போய் அப்ளிகேஷன் வாங்கி போடுறா, இல்லைன்னா நீ பாஸ் பண்ணிட்டா கூட அவங்க படிக்க வைக்கிறாரோ இல்லையோ உங்க அப்பா உழுவ போடுறது மாதிரி உடனே உழுகிறதுக்கு வயலில் போட்டுருவாரு, நீ தயவு செய்து அப்ளிகேஷன் வாங்கி போடு என்று என்னிடம் சொன்னார்கள். நான் அம்மா வார்த்தை கேட்டு அப்பா கேட்டு அப்ளிகேஷன் வாங்கி போட்டேன். இன்று குருவாக நான் இருக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த கொடியோடு இணைந்திருத்தல் என்கிற நற்செய்தி நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் முதல் வாசகத்திலே ஒரு குருவை பற்றி வந்தது. அது யாரு சொல்றீங்க? சொல்லுங்க. சவுல். சவுலுக்கு ஒரு பேர் என்ன? பவுல். இதெல்லாம் மறக்காம கேட்குறீங்க. சவுலுக்கு ஒரு பேர் கூப்பிடுறது பவுல். ஏன் சவுல் கூப்பிட்டாங்க? அவருடைய ஒரிஜினல் நேம் என்ன? சவுல் தான். அவருடைய ஒரிஜினல் நேம் என்ன? சவுல். இப்போ சவுல் கூப்பிடுறதுல பவுல் கூப்பிடுறோம். திருத்துதர் பவுல் அப்படின்னு சொல்றோம். ஏன்? மனம் மாறுறார். அதுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்களை எல்லாம் கொன்றடித்தார், டிஸ்டர்ப் பண்ணார், கொலை செய்தார். கிறிஸ்தவத்திற்கு எதிராக என்னென்ன கொடுமைகள் செய்ய முடியுமோ செய்தார். பிறகு ஆண்டவர் அவரை மாற்றினார். அதற்கு பிறகு சவுல் எப்படி மாறுகிறார்? பவுலாக மாறுகிறார். ஆக பவுலாக மாறி இன்றைக்கு பாருங்க எவ்வளவு அங்கே எருசலேம் நகருக்கு வருகிறார். அந்த சீடர்களுடன் சேர்ந்து கொள்ள விளைகிறார். ஆக ஒரு போராட்ட இப்ப நம்ம எல்லாரும் கொடுக்கிற ஒருத்தர் அடிச்சு ஒருத்தர் வீட்டில் நாங்கள் கொலை செய்து ஒருத்தர் இங்க வந்து நானும் உங்களோடு சேர்ந்து வர்றேன், உங்களோடு நானும் இயேசுவை பின்பற்றுவதே நானும் கிறிஸ்தவராக மாறுகிறேன் சொன்னா நாம யாராவது நம்புவோமா? சொல்லுங்க, உண்மையிலே சொல்லுங்க. அந்த சொல்லுங்க, நம்புவோமா? நம்ப மாட்டோம். ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கிறோம். நீ போய் சொல்ற, என்னை ஏமாத்த, இப்படி சொல்லிட்டு திரும்ப எங்களை கொண்டுருவ என்று நாம் சொல்லுவோம். ஆனால் அவர் முயன்றார். ஆனால் அவரும் ஒரு சீடர் என்பதை நம்பாமல் அனைவரும் அவரை கேட்டு அஞ்சினர், பயப்படும். ஏன்னா அவருடைய வரலாறு கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவது, கொலை செய்வது, இதுதான் அவருடைய வரலாறு. எனவே அவர்கள் பயப்படாத அவரை பார்த்து அது ஒரே ஒரு வரலாறு. அவருக்கு துணை என்று அவரை யார் கூட்டிட்டு போறார்கள்? யார் கூட்டிட்டு போறார்கள்? யார் கூட்டிட்டு போறார்கள்? திருத்தூதர்கள் கூட்டிட்டு போறார். இயேசு யாருக்காக கூட்டிட்டார்? அவர் மீது யார் இருக்காங்க? திருத்தூதர்கள். இயேசுவுடைய சீடர்கள். அவர் கூட்டிட்டு போறார். இதுவாங்க சொல்லிட்டு கூட்டிட்டு போறார். போயிட்டு பவுல் ஆண்டவரை வழியில் நடந்தது. தமஸ்கு வழியிலே போகும்போது ஆண்டவர் அவரை தடுத்தார் பொழுது ஆண்டவர் அவரிடம் பேசியது. அவர் மனம் மாறியது. எல்லாவற்றையும் தகவா யார் சொல்றாரு? யார் சொல்றாரு? திருத்தூதர்களை எடுத்து சொல்லுகிறார். அப்ப சவுல் அவரோடு சேர்ந்து இணைஞ்சாச்சு. அங்கு இங்குமாக சென்று ஆண்டவரின் பெயரால் துணிவுடன் பேசி வந்தார். ஆக முழுமையாக இவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். முழுமையாக இவருக்கு செய்யப்பட்டார், ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அழைப்பு கிடைத்தது. முன்னாடி அவருக்கு அழைப்பு கிடைத்தது. ஆனால் இப்பொழுது ஆண்டவரிடமிருந்து அழைப்பு வந்தது, ஏற்றுக்கொண்டார். ஆண்டவருடைய அன்பு சீடராக மாறினார். எந்த அளவுக்கு நான் பலதரப்பட்டு சொல்லியிருக்கிறேன். இவர் திருத்துதர் பவுல் இயேசுவுடைய 12 சீடர்களில் ஒருவரா இல்லையா? ஆமா சொல்லி என்ன சொல்ல? ஆமாமா இல்லை. இயேசு 12 சீடர்கள் இருந்தார். அதுல ஒருவர் பவுலா இல்ல. ஆனால் அவன் ஏன் திருத்துவர் என்று சொல்கிறார்? புனிதர் என்று சொல்றாமே. புனித பவுல் சொல்றார். திருத்துவர் என்று ஏன் சொல்றார்? அந்த அளவுக்கு இயேசுவுடைய சீடர்களை விட அதிகமாக ஆண்டவருடைய நற்செய்தி மக்களின் மனங்களில் பல நாடுகளிலே விதைக்கப்படுவதற்கு யார் காரணமாக இருக்கிறார்? பவுல் காரணமாக. எனவே அந்த திருத்துவர்களுக்கு இணையான அந்தஸ்தை அவருக்கு கொடுத்து அவரை உயர்த்தி தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதுதான் அழைப்பு. ஒரு கொலைகாரனை கூட ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கும் ஒரு அன்பு சீடராக பணியாளராக மாற்றக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கிறது.
7ஆம் வகுப்பு படிக்கும் போது நான் சாமியாராக ஆசை இருந்தது. 10ஆம் வகுப்பு படிக்கும் போது இல்லை. ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு பணியை இருந்தார். நீ ஆசைப்படுற அப்படிங்கிறதுக்காக உள்ள சாமியாராக முடியாது, நீ ஆசைப்படுறதுக்காக உள்ள சாமியாராக இருக்க முடியாது வா என்று எனக்கு அந்த அழைப்பை கொடுத்து 28 ஆண்டுகள் இந்த அழைப்பிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் அது இறைவனின் அன்பு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அரவணைப்பு, உங்களை போன்ற நல்ல மனிதர்களுடைய பாசம், அன்பு, இவைதான் எங்களை ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவருடைய பணியை சிறப்பாக செய்வதற்கு எங்களை ஒரு உந்து சக்தியாக எடுத்துச் செல்கிறது. ஒரு முறை இதே கோயில்ல மழை சீசன்ல என்ன பண்ணேன், தீர்த்து தெளிச்சு போனேன். வெளியில ஈரமா இருந்தது. அவ வீட்டு திரும்பும் போது வலிக்கு விட்டு பொறுத்து விழுந்துட்டேன். உங்களுக்கு யாருமே தெரியுமா? தெரியாது. அங்க சூசராக இருந்திருந்தார். படிக்க யாருடைய அப்பா, சூரியனுடைய அப்பா, அவருக்கு காலம் கட்டு ஒரு டக்கு நடக்க முடியாது, ஓட முடியாது. விழுந்த உடனே துடிச்சு போயிட்டார். அவரால் உண்மையை தூக்க ஆசை, துடிக்கிறாரு, ஆனால் அவரால் முடியல, நமக்கு கால் நடக்க முடியாது. அந்த துடிப்பை நான் விழுந்து விட்டேன் என்கிற வேதனையை, என்னை தூக்க வேண்டும் என்கிற ஆவலை நான் அவருடைய முகத்திலே பார்த்தேன். அதுதான் எனக்கு ஆறுதலாக இருந்தது, ரொம்ப ஆறுதலாக இருந்தது. இது போன்று ஒரு சில நல்ல உள்ளங்கள் நாங்களும் மனிதர்கள்தான். இந்த பக்கத்தில் 300 குடும்பம் இருக்காங்க, கரெக்டா சரியா தெரியல. எல்லோருடைய விருப்பத்தின்படியும் வாழ நாங்களும் மனிதர்கள். ஒரு சில பேர் நாங்கள் செய்வது பிடிக்கும், குருக்கள் செய்வது பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. எனவே நாங்கள் எது நல்லதோ, மக்களுக்கு சிறந்ததோ, எது பொது நலனை மையமாக கொண்டதோ அதைத்தான் மக்களுக்காக செய்ய முடியும். ஆனால் ஒரு சில பேர் பிடிக்கவில்லை என்பதற்காக சில பேர் அமைதியாக போயிடுவாங்க, சில பேர் அவமானப்படுத்துவாங்க, சில பேர் பேர் எடுப்பாங்க, நிறைய பேர் பாசம் காட்டுவாங்க, கவலைப்படாத என்று நமக்கு தோல் கொடுப்பாங்க. பல சமயம் நாட்டாங்க. இதே பங்குல இன்னும் எத்தனையோ பேர் பார்த்துருக்கேன். சமைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா கூட உடனே ஒரு சாப்பாடு இருக்கும், அதை கொடுக்க வேண்டாம். இதுவாக ஒரு சிலர் நிறைய பேர் இது போல என்னுடைய இந்த மாதிரி எந்த பங்கையும் நான் பார்த்ததில்லை. மற்ற வழிகளிலே சிறந்த பங்காக நான் மற்ற பங்குகளை பார்க்கிறேன். நான் இதுபோல் பாசத்தை காட்டுவதே இங்கே ஒரு சில உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள். இது போன்ற அந்த நல்ல உள்ளத்தால் குருக்கள் இன்றும் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருப்பதை நான் உணர்வேன். எனவே இந்த நேரத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்கிறார்? நாம் ஒன்றாக திராட்சை செடியிலே ஒரு கொடியாக இணைந்து இருக்க வேண்டும். அவர் கிளைகள் என்று நம்மை சொல்கிறார், திராட்சை கொடி என்று இயேசுவை சொல்கிறார். நாம் எப்போதும் இயேசுவோட இணைந்த நிலையிலே இருக்கின்ற பொழுது நாம் மிகுந்த கனி தருவோம். எப்பொழுது அந்த இயேசு என்ற செடியிலிருந்து நாம் சரிந்து கீழே விழுகிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்வும் கீழே விழுந்து விடுகிறது என்று இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவர் சொல்கிறார். அதே நேரத்தில் மிகுந்த கடிதமான சில பிழைகளை தரித்து விடுகிறார்கள். ஆம், எத்தனையோ கிறிஸ்தவர்கள் சொல்ல ஆண்டவர் அவருடைய உள்ளத்தில் பேச எத்தனை முறை பேசினாலும் நான் தவறுதான் செய்வேன், நான் பாவம் தான் செய்வேன், நான் அடுத்தவர்களை கெடுப்பேன், அடுத்தவருடைய வாழ்வை கெடுப்பேன் என்று இயேசுவுடைய அந்த குரலை தன்னுடைய உள்ளத்தில் கேட்காதவர்களை அவர் தரித்து எரிந்துவிடுவார். தரித்து எரியப்பட்டது உலர்ந்து போய் சருகாகி அது நெருப்பிலிட்டு எரிக்கப்படும் அல்லது குப்பை தொட்டியிலே போடப்படும். அது போன்ற நிலைக்கு ஒரு சில மக்கள் ஆட்கொள்கிறார்கள். அவர்கள் தானாகவே. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வு நிலைத்து இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்வு சிறப்பாக இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும். இயேசுவோடு இணைந்த நிலையில் வாழ்பவர்கள் மிகுந்த பலன் தருவார்கள் என்ற செய்தியை மிக அழகாக சொன்னார். அதை திருத்துதர் பவுலுடைய வாழ்க்கைக்கு இறையாக விடுகிறார்கள். அவர் இயேசுவோடு
முடியாத நிலையில் இருந்தபோது பாவம் செய்தார், கொலை செய்தார், அடுத்தவர்களுக்கு துன்பத்தை கொடுத்தார், வேதனையை கொடுத்தார். ஆனால் இயேசு அவரோடு பேசிய பிறகு அவர் நினைத்ததால் போய் அவர் வேலை நான் செய்வதைத்தான் செய்வேன், நான் கிறிஸ்தவர்களை கொலை செய்வேன் என்று சென்றிருக்கிறார். ஆனால் அந்த ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுத்து மனம் மாறுகிறார். மனம் மாறியதுடைய விளைவு அவர் இயேசுவோடு இணைந்தார். இயேசுவோடு இணைந்ததுடைய விளைவு மிகுந்த பகை தருகிறார். மிகுந்த பகை தருவதுடைய விளைவு இன்று அவர் திருத்துவ நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். அதனுடைய பலனை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய குடும்பங்களையும் நம்மையும் நாம் எப்பொழுதும் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் வைத்திருப்போம். அப்பொழுதுதான் நாம் மிகுந்த கனிதர முடியும். ஆமென். எழுந்து விசுவாசத்தை அறிவிக்கிறோம்.
மறுபடியும் எங்கள் புகழ்நம் வருமாக இறைவா, எங்களது இறைவனை தூண்டி எழுப்புகிறவர்களே, மக்களின் ஒழுக்கமான நம்பாட்டங்களை ஏற்று நிறைவு செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வகை எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, இந்த வகை வணக்கத்துக்கு உரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறைவனின் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எவராக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியாக இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்திப் போற்றுவதும் மெய்யாகவே கருணையும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் புகுந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீ
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறி விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேர் பெற்றோர்.
பங்குகளிலும் பல்வேறு இறைப்பணிகளும் நம்மை ஒப்படைத்து சீரிய முறையில் பணியாற்றிய தந்தை அவர்களுக்கு உங்கள் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு கரவொலி செய்ய எழுப்பி தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து உங்களை நிறுவனத்தின் சார்பாகவும் இறைவர்கள் சார்பாகவும் தந்தையர்களுக்கு நமது அன்பின் வெளிப்பாட்டை தெரிவிக்கும் வகையில் இந்த கேக்கை வெட்டி போதனம் கொண்டாடி இருக்கிறோம். அதற்கு முன்பாக ஆட்சி சபையின் பொருளாளர் திரு அன்பானந்தம் அவர்கள் பங்கு தந்தை அவர்களுக்கு சார்பை அறிவிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து பங்கு தந்தை அவர்கள் கேக் வெட்டி நிகழ்வு கொண்டாடுவோம். சாதி மைய சார்பாக வேலபாக்கியம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. சார்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. சார்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. எஸ்ஐடி மாமனார் இருதயங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறது. வேளாவுக்கு செல்வ திருத்தூர் சார்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. அருள்தாஸ் குடும்பத்தின் சார்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. வேளாவுடைய அருளாண்டு சார்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. வேளாவுடைய ஆசிரியர் சார்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஊபத்திராடு இளைஞர்கள் சார்பாக சேர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஊபத்திராடு சார்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. திரு இசைக்கியா பிசி அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறது.